வணக்கம் அன்புள்ள ஓட்டுநர் நண்பர்களே, இது இளன் டு டிரைவர் சேனல். நான் உங்கள் இளஞ்செழியன். நம்ம இப்போது டீசல் என்ஜின் ஃபியல் சிஸ்டத்தை பற்றி கொஞ்சம் படிப்படியாக அப்படியே பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறோம். ஓவரால் சிஸ்டம், ஃபியல் சிஸ்டம் என்ன, அடுத்தது ஃபீட் பம்ப்பு, அந்த ஃபீட் பம்ப்பு எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற எல்லாம், அதோடு சேர்ந்து அந்த ஹேண்ட் பிரைமிங் டிவைஸை பற்றி கொஞ்சம் எல்லாமே சொல்லியிருந்தேன். இப்போது இந்த வீடியோவில் முழுக்க நம்ம வாகன ஓட்டுநர் நேரடியாக சிரமத்தை சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, குறிப்பாக டீசல் இன்ஜினில் ஆயில் பிளாக், ஏர் லாக், அதை மட்டும் இந்த வீடியோவில் கொஞ்சம் நான் தெளிவுபடுத்த இருக்கிறேன். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட்ஸில் கொஞ்சம் நிறைய கேளுங்க. கொஸ்டின் வரமாட்டேங்குது, நல்லா இருக்குதுன்றதை மட்டும்தான் கமெண்ட்ஸ் இருக்கா தவிர உங்களுடைய கேள்விகள், சிந்தனைகள் கொஞ்சம் தூண்டப்படணும், கேள்விகள் கொஞ்சம் வரணும், வெளிவரணும். சரி, இப்போது இந்த ஆயில் பிளாக், ஏர் லாக்குன்ற நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஆயில் பிளாக், ஏர் லாக். பொதுவாக டிரைவரை பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான டிரைவர் அவங்களுடைய நாலேஜுக்கு ஏற்றவாறு பெரும்பாலும் எல்லாத்தையுமே ஆயில் பிளாக், ஆயில் பிளாக், ஆயில் பிளாக், அடைச்சி போகுது, வண்டி போக மாட்டாங்குது, அடைச்சி நிற்கிது, இப்படி தான் சொல்லுவாங்க. எல்லாம் மதம் போகுது அப்படிலாம் சொல்லுவாங்க, ஆயில் பிளாக் ஆகுது அப்படின்ட்டு. ஆயில் பிளாக் வேறு, ஏர் லாக் வேறு. முதல்ல தெளிவு பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆயில் பிளாக். ஆயில் பிளாக்ன்றது நம்ம பழக்கத்தில் ஒரு கலோக்கியெல்லாம் சொல்லி சொல்லி பழகிட்டோம். ஆயில் பிளாக் அப்படின்றது, ஆயில்ன்றது இங்கே என்ஜின் ஆயிலை குறிப்பிடலை, டீசலை தான் அந்த நம்ம ஓட்டுநர்கள் ஆயில் அப்படின்னு சொல்லி பழகிறோம். இந்த இடத்துல நம்ம சொல்கிறது ஆயில் பிளாக் ஆகுது ரன்னிங்கில் அப்படின்னாக்கா அது டீசல் தான். அந்த என்ஜின் ஆயிலை பொறுத்தவரை லூப்ரிகேட்டிங் ஆயில் லீக் ஆகும், மற்றபடி அது ரன்னிங்கில் நம்ம வாகனம் இயக்கிறதுல பெருசாக டிரைவர் ஃபீல் பண்ணுறது கிடையாது. சொட்டும் போது தெரியும் அது ஆயில் லீக் ஆகுறது. இங்கே ஆயில் பிளாக் அப்படின்றது டீசல் லைனில் ஏற்படக்கூடிய அடைப்பு. பிளாக்னா பிளாக்கேஜ், அடைப்பு ஏற்படுறது. அப்போது ஆயில் பிளாக்னாக்கா என்ன அப்படின்றத முதல்ல சொல்கிறேன், அடுத்தது ஏர் லாக்னா என்னன்றது நெக்ஸ்ட் சொல்கிறேன். ஆயில் பிளாக்ன்றது, டீசல் பிளாக்ன்றது டீசல் டேங்க்லேருந்து டீசல் வருது இல்லைங்களா, அப் டு இந்த ஃபீட் பம்ப் வரலையும் இருக்கக்கூடிய இடத்துல, அந்த ஃபீட் பம்ப் வழியாக வந்துருச்சுன்னா ஃபீட் பம்ப் பண்ணி அடிச்சிடும். அப்போ போதுமான டீசல் அந்த இன்ஜெக்டர் வழியாக வெளியில் வரல, அடைச்சி போகுதுன்னா இன்ஜெக்டர் வழியாக சரி டீசல் இன்ஜெக்ட் ஆகல, போதுமான ப்ரெஷர் வரல அப்படின்னு தான் அர்த்தம் இல்லைங்களா. அப்போது அதுக்கு என்ன ஃபால்ட்டு முதல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த டீசல் நம்ம பிடிக்கிற இடத்துல இருக்கக்கூடிய நேச்சுரலாக டீசலில் கலந்து இருக்கக்கூடிய ஒரு மைனூட் பார்ட்டிகிள்ஸ், தூசுகள். அடுத்தது நம்ம டேங்க்கு அந்த மூடியோட ஓரிங் ப்ராப்பராக இல்லாமல் டீசல் டேங்க் இருக்கிறது, அது டேங்க் திறக்கும் போது காற்றுல பறந்து வரக்கூடிய தூசுகள், துகள்கள் போன்றவைகள்லாம் இந்த டீசலோடு சேர்ந்து கலந்து வரும். இந்த டேங்க்கு உள்ள ஒரு ஸ்ட்ரெயினர் ஓரளவு தான் வெடிக்கட்டுன்னு சொன்னோம் இல்லைங்களா, ரைட். அப்போ அதையும் சேர்ந்து தாண்டி டீசலோடு சேர்ந்து வரக்கூடிய, டீசலோட கலந்து ஒரு பூஞ்சைன்னு கூட சொல்லலாம். ஒரு துணி துகளாக இருந்தால் எப்படி இருக்கும், துணியில் துகளாக இருந்தால் பூஞ்சை, காளான் அப்படின்ற மாதிரி பூஞ்சையாக இருக்கும். அதுபோல் வரக்கூடிய மைனூட் டஸ்ட் எல்லாம் நிறைய இந்த ஃபீட் பம்பில் இருக்கக்கூடிய இன்லெட் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்ட்ரெயினர் இருக்கிற டைப் இருக்குது. அதுக்கு முன்னாடி இருந்த இடத்துல ஃபீட் பம்பில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு பவுல் இருக்கிற டைப்லாம் இருக்குது. ஒவ்வொரு வாகன தயாரிப்பாளரும் அந்த வாகனத்தில் ஃபீட் பம்ப் அவங்க டிசைனில் நிறைய மாற்றங்கள்லாம் பண்ணுவாங்க. பவுல் இருக்கிற டைப் இருக்கும், பவுல் இல்லாத டைப்பும் இருக்கும், சரிங்களா. பவுல் இல்லாத டைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தனியாக ஒரு ஸ்ட்ரெயினர் மாதிரி ஒரு மெஷ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல அடைக்கட்டும், அந்த தூசுகளை ஃபில்டர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற நோக்கத்துக்காக, சரிங்களா. அப்போது நம்ம என்ஜினை ஸ்டார்ட் பண்ணதும் இந்த ஃபீட் பம்ப் இயங்க ஆரம்பிக்கும் பொழுது டீசலை பம்ப் இழுக்குது இல்லைங்களா, அப்போ இழுக்கும்போது இந்த டீசலோடு சேர்ந்து வரக்கூடிய தூசுகள் போன்ற பூஞ்சைகள்லாம் இந்த இடத்துல அடைச்சிடும் அந்த ஃபில்டரில். அப்போது ஒரு டீசல் ஃப்ளோ சரியாக முறையில் வெளியேறாமல் அடைப்பு ஏற்படுறதுனால வரக்கூடியதான் டீசல் பிளாக்கு தான் நம்ம ஆயில் பிளாக்குன்னு சொல்கிறோம். அப்போ அதற்கு தீர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த டேங்க்லேருந்து வரக்கூடிய லைன் இருக்கு இல்லைங்களா, அப் டு அந்த ஃபீட் பம்பில் இருக்கக்கூடிய அந்த மெயின் பைப், பேஞ்சோ போல்ட் இருக்கு இல்லைங்களா, அதை கைட்டிட்டோம்னா இதுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு ஒயர் மெஷோ ஸ்ட்ரெயினரோ, ஒவ்வொரு வாகன டிசைன் பண்ணுறவங்களும் பல விதமாக பண்ணியிருப்பாங்க. அதை கைட்டிட்டு அந்த ஸ்ட்ரெயினரை க்ளீன் பண்ணி போடலாம். அங்கே இருக்கிற டஸ்ட்டை எடுத்துட்டாக்க அப்புறம் டீசல் ஈஸியாக ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகும்.
ஃபர்ஸ்ட் லெவலில் வர்ற பிளாக்கேஜ் இங்கே தான் வரும். சரிங்களா? ரைட். அதாவது டீசல் லைனில் இருக்கக்கூடிய டீசல் ஃப்ளோ ஆகிறதுக்கு இருக்கக்கூடிய இடையூறு, தடுப்பு, டஸ்ட் இதெல்லாம் அடைக்கிறதுக்கு பேர் தான் ஆயில் பிளாக். புரியுதுங்களா? அது எங்கெங்க வரும்ன்றதை நம்ம ஜஸ்ட் மைண்ட் அப்ளை பண்ணாலே, கவனிச்சாலே, கவனத்தை செலுத்தினாலே கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? அடுத்து டீசலை பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா பீரியாடிக்கலாக ஒவ்வொரு எஃப்சிஎஃப்பையும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை கூட இந்த டேங்க் ஸ்ட்ரெயினர் இருக்கு இல்லைங்களா, அதை கைட்டி க்ளீன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளேயே நிறைய டஸ்ட் இருக்கும். அப்போ இந்த ஸ்ட்ரெயினர்லேயே நிறைய சுற்றி தூசு டஸ்ட் எல்லாம் அடைச்சிக்கிச்சுன்னா போதுமான டீசல் இந்த ஸ்ட்ரெயினர் வழியாக உள்ள இறங்கி அப்புறம் தான் இந்த மெயின் பைப் வழியாக டீசல் மேலே ஏறணும். சரிங்களா? அப்போ அந்த டஸ்ட் இந்த மெயின் பைப் நுழையிற இடத்துல கூட டஸ்ட் சேரலாம், அடைக்கலாம். அதனால என்னெல்லாம் பாசிபிலிட்டி இருக்குன்றதை நம்ம தான் பார்க்கணும், கண்டுபிடிச்சிக்கணும். அந்த டீசல் லைனில் ஏற்படக்கூடிய தூசு வந்து படிஞ்சு அடையிறதுக்கு பேர் தான் பிளாக், ஆயில் பிளாக். நம்ம பழக்கத்தில் சொல்றது டீசல் பிளாக், அடைப்பு. சரி, அடுத்தது ஏர்லாக். அந்த ஏர்லாக்கு டீசல் பிளாக், ஆயில் பிளாக்னு சொல்லுவோம். இல்லை அது கரெக்டான சொல்லணும்னாக்கா ஏர்லாக். அது ப்ளீடிங் அப்படின்னு கூட சொல்லலாம். ப்ளீடிங் ஸ்க்ரூ அப்படின்னு சொல்றது, ப்ளீட்னாக்க வெளியேற்றது. சரி, இப்போ அடுத்து ஏர்லாக்ன்றது இந்த டீசல் லைன் சிஸ்டத்துக்குள்ள ஏர் உள்ள என்ட்ரா வருது. ஏர் உள்ள என்ட்ராயிட்டாலே அந்த ஃப்ளோ முழுமையா சரியா சீராக இல்லாம விட்டு விட்டு போகும். அதுதான் ஏர்லாக்ன்றது. இது எப்படி என்னென்ன காரணத்துக்காக வரும் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த டீசல் டேங்க்ல இருந்து டீசல் இழுத்து ஃபீட் பம்ப் வந்து வருது இல்லைங்களா, இது வந்து சக்ஷன் லைன். நம்ம ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லைங்களா, இதுக்கு பேர் சக்ஷன் லைன். சக்ஷன்னா உறிஞ்சிருது, அந்த உறிஞ்சக்கூடிய இடம். எப்பயுமே எந்த இடத்துல வரும்? ப்ரெஷராக போகிற லைனில் ஏர் உள்ள என்ட்ராகுமா, உறிஞ்சிற இடத்துல வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஏர் என்ட்ரி இந்த சக்ஷன் லைன் இருக்கு இல்லைங்களா, டேங்க்ல இருந்து அந்த மெயின் பைப் வந்து இந்த ஃபீட் பம்ப் வரலையும் வருது பாருங்க, சக்ஷன் லைன். இந்த இடத்துல தான் முதல்ல ஏர் உள்ள என்ட்ராக வாய்ப்பு இருக்கு. சரி, அதுக்கு முன்னாடி சாதாரணமாக எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக இருக்கு, ஒரு நல்ல வெஹிக்கிள், குட் கண்டிஷன் இருக்கிற வெஹிக்கிள்னாலே ஏர்லாக் நார்மலாக ப்ராக்டிக்கலாக வரக்கூடிய என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா, சமயத்தில் நம்ம இந்த ஃபியூல் ஃபில்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை பீரியடிக்கலாக மாற்றுவோம் பாருங்க. ஒரு 16,000 24,000 36 40 1000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை மாற்றும் பொழுது இந்த சென்டர் போல்ட்டை கைட்டிட்டு இந்த பவுலை இறக்கவும் இல்லையா, அந்த பவுலை கைட்டும் போது இங்க இருக்கிற டீசல் கீழே இறங்கிடுது இல்லைங்களா, அப்போ அதுக்குள்ள ஏர் என்டர் ஆகிடும். புரியுதுங்களா? அது நார்மலா. அல்லது ஃபியூல் இந்த ஃபிளெக்சிபிள் பைப் இருக்கு இல்லைங்களா, அந்த பேஞ்சோ போல்ட்டை கைட்டி விட்டு அந்த ஃபிளெக்சிபிள் போல கைட்டிட்டு திருப்பி மாட்டினா கூட எம்டி ஆயிடுது இல்லையா அந்த ஹோஸ், அப்போ அதுக்குள்ள ஏர் என்டர் ஆகும். இது நார்மலா நம்ம செய்யற வேலையினாலே ஏர் உள்ள என்டர் ஆகுது, ஏர் லாக். சரிங்களா? அதுக்கு தீர்வு தான் என்னன்றது அதையும் சேர்த்து சொல்றேன். அடுத்தது பிராக்டிக்கலா நாள் ஆக ஆக வாகனத்தினுடைய அந்த ஸ்பேர் பார்ட்ஸுடைய கரோஷன் தன்மைக்கேற்ப மாறக்கூடியதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இந்த லைன் இருக்கு பாருங்க, இந்த மெயின் பைப் டீசல் டேங்குக்குள்ள இருக்கிற மெயின் பைப் இல்லைங்களா, அது கூட ரொம்ப ஓல்டர் வெஹிக்கிளா இருந்தா அந்த மெயின் பைப் உள்ள சொருவி இருக்கிற பைப்ல கூட 1-2 ஓட்டை, சின்ன சின்ன ஓட்டை இதுக்குள்ள ஃபார்ம் ஆகலாம், கரோஷன். சரிங்களா? அப்போ இந்த டீசலுக்கு மேல இருக்கிற அந்த பைப்புல கேப் இருந்ததுன்னா என்ன நடக்கும்? இங்க செக்ஷன் இழுக்கும் போது இந்த டீசலுக்கு மேல இருக்கிற லெவல்ல இருக்கிற ஏர் இது வழியா உள்ள பூந்து இப்படி போயிடும் இல்லைங்களா, வாய்ப்பு இருக்கா இல்லைங்களா? ரைட். அதே போல ஏர் உள்ள வர வாய்ப்பு இருக்கு. அடுத்து இந்த பவுலை கைட்டி போடுறது, இது இந்த ஃபீட் பம்பை தாண்டி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதை வந்து லோ ப்ரெஷர் லைன் ஏற்கனவே சொன்ன உங்களுக்கு, இது சக்ஷன் லைன், இது வந்து லோ ப்ரெஷர் லைன். முதல்ல இந்த சக்ஷன் லைன்ல தான் ஏர் ஃபர்ஸ்ட் என்டர் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு. அடுத்த வாய்ப்பு அதை விட கம்மியாக இருக்கிறது ஃபீட் பம்ப்ல இருந்து ஃபீட் டீசல் இழுத்து பம்ப் பண்ணி அனுப்புது இல்லைங்களா, அது வந்து ப்ரெஷர் கம்மியான டீசல், ஜஸ்ட் டீசல் ஃபீட் பண்ணுது, எங்க ஃபில்டருக்கு அனுப்புது, ஃபில்டர் மூலமாக ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்போட மெயின் கேலரிக்கு அனுப்புது. சரிங்களா? இது வந்து லோ ப்ரெஷர் லைன் மாதிரி தான், அது ப்ரெஷர் குறைந்த அழுத்தத்தில் டீசல் பண்றது. இதுலயும் வந்து இந்த பம்ப் பண்ணி அனுப்பும்போது இந்த பேஞ்சோ போல்ட் லூஸு இருந்தா இது வழியாகவும் உள்ள ஏர் உள்ள என்டர் ஆகும். அல்லது பேஞ்சோ வாஷர்னு சொல்றோம் இல்லைங்களா, அது டேமேஜ் பொறிபொறியா இருக்கு, இல்லை போல்ட் கொஞ்சம் லூஸ் இருக்குனாலும் ஏர் எந்த விதத்தில் கேப் கிடைச்சாலும் உள்ள பூந்துரும் இல்லைங்களா, அந்த ஏரும் இது வழியா உள்ள பூந்து போகும். அப்படி போச்சுன்னா ஃபியூல் வந்து ப்ராப்பராக
ஃப்ளோ ஆகாது. அப் டு இந்த ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்ப் வரலையும் நமக்கு டீசல் ஆனது தடையில்லாமல் போகணும், ப்ராப்பராக ஈவனாக முறையாக சரியாக போகணும். அப்படி சரியில்லாமல் போகுது அப்படின்னாலே அது ஏர் உள்ள என்ட்ரு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ உள்ள ஏர் என்ட்ரு ஆயிட்டாக்கா என்ன செய்யணும்? இதில் இந்த ஃபியூயல் ஃபில்டர் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல ஒரு ஏர் ஸ்க்ரூ, ப்ளீடிங் ஸ்க்ரூ, அந்த ஸ்க்ரூவை ஜஸ்ட் லூஸ் பண்ணிட்டு இந்த ஹேண்ட் ப்ரைமர்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த ஹேண்ட் ப்ரைமர் டிவைஸ் மேலே லூஸ் பண்ணிட்டு பம்ப் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னாக்கா இந்த டீசலை இழுத்து இப்படி பம்ப் பண்ணி அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா, கொஞ்சம் ஏர் உள்ள லைனில் இருந்ததுனாக்கா ஃபஸ்ட்டு அந்த ஏர் நுரைச்சிக்கிட்டு பபுள் பபுளாக வரும். தொடர்ந்து நம்ம பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அந்த நுரைச்சி ஏரோட வரக்கூடிய டீசல் போயிட்டு தொடர்ந்து டீசல் மட்டும் வரும். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம பம்ப் பண்ணி அழுத்தி பிடிச்சிக்கிட்டே இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணிடணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அப்போ ஏர் ஃபுல்லாக எடுத்துட்டோம், ஏர் ப்ளீடிங் சரி பண்ணிட்டேன்னு அர்த்தம். சரிங்களா? இது ஒரு இடம். அடுத்தது இந்த டீசல் தொடர்ந்து ஃபில்டருக்குள்ள ரொம்ப இது வழியாக போயிட்டு இந்த மெயின் கேலரி வருதுங்களா, இந்த இடத்துலையும் ஒரு ஏர் ஸ்க்ரூ இருக்கும், ப்ளீடிங் ஸ்க்ரூ, எஃப்ஐபியில் கேலரியில். அந்த ஸ்க்ரூவும் லூஸ் பண்ணிட்டு தொடர்ந்து பம்ப் பண்ணும்போது இதை தாண்டி ஃபில்டரை தாண்டி ஃபில்டர் லைனில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏரும் இது வழியாக வெளியேறிடும். இதுதான் ப்ளீடிங் பண்ணுற முறை. அதுக்காக தான் நம்ம ஃபில்டர் மாற்றும் போது கூட நான் என்ன சொல்லியிருந்தேன் லாஸ்ட் கடந்த வீடியோவிலேயே, அந்த ஃபில்டர் மாற்றும் போது டீசல் ஃபில்டர் பொறுத்தவரையிலையும் பொதுவாக ஃபில்டர் முழுமையாக டீசலை நிரப்பாமல் எம்டியாகவே போட்டால் அப்புறம் நல்லது. பவுலுக்குள்ளே ஃபில்டரை போட்டுட்டு இதில் மாட்டி சென்டர் போல்ட்டை போட்டு முடிக்கிட்டு நம்ம பம்ப் பண்ணி அனுப்பும்போது வெறும் டீசல் மட்டும்தான் உள்ளே போயிட்டே இருக்கும். இந்த ஸ்க்ரூ ஏர் ஸ்க்ரூ லூஸ் பண்ணிட்டு டீசலை மட்டும் உள்ளே ரப்புறாங்களா, இந்த பவுல் கிளாஸ் ரொம்பிக்கிட்டே வந்து ஃபில்டரையும் சேர்த்து ரொம்பி மேலே அந்த ப்ளீடிங் ஸ்க்ரூ வழியாக டீசல் கசிஞ்சு வருது இல்லைங்களா, அப்போ வந்துக்கிட்டே இருக்கும்பொழுது ஏர் இல்லாமல் வரும்போது டைட் பண்ணியாச்சுன்னா சரியாக போச்சு. அப்போ ஏரே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சமயத்தில் நம்ம வெளியில் ஒர்க் ஷாப்பில் ஒரு டீசல் ஃபில்டரை மாற்றிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அந்த மெக்கானிக்கோட ஒரு சிறு கவனக்குறைவோடு ஏதாவது செஞ்சுட்டாருனாக்கா எவ்வளோ நேரம் பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, டீசலை ஃபுல்லப் பண்ணிவிட்டு ஃபில்டரை போட்டு மாட்டிட்டு ஒரு 2 தடவை பம்ப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவோமே அப்படின்னு விட்டுட்டாக்கா கொஞ்சம் தூரம் ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நல்லா போவோம். அப்புறம் பார்த்தாக்கா அந்த லைனில் இருக்கக்கூடிய ஏர் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் தொந்தரவாருடைய வேலையை காட்ட ஆரம்பிக்கும். அதுக்காக தான் முழுமையை எம்டி பண்ணிட்டு ஃபில்டர் போட்ட பிறகு நம்ம பம்ப் பண்ணிக்கிட்டே இருந்து முழுமையான ஏரை உள்ளே வெளியேற்றணும், ப்ளீட் பண்ணி எடுக்கணும். புரியும் நினைக்கிறேன். இதுதான் ஏர்லாக், ஏர் உள்ள என்ட்ரா இருக்கிறத ரிமூவ் பண்ணுற முறை. அதுக்கு தான் இந்த ஹேண்ட் பிரைமிங் டிவைஸ் இருக்குது. இந்த ஃபீட் பம்ப் இயங்கிறது, எஃப்ஐபி இயங்கிறது, இந்த ஃபியூயல் இன்ஜெக்ஷன் பம்புக்குள்ளே ஒரு கேம் ஷாஃப்ட் இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த கேம் ஷாஃப்டில் ஒரு எக்ஸென்ட்ரிக் இருக்குது. அந்த எக்ஸென்ட்ரிக் தான் இந்த ஃபீட் பம்பை இயக்குது. என்ஜினை ஸ்டார்ட் பண்ணி இயங்கும்போது அந்த பம்புக்கு ஃபியூயல் இன்ஜெக்ஷன் பம்பில் இருக்கிற கேம் ஷாஃப்ட் சுற்றுறதுனால இந்த எக்ஸென்ட்ரிக் சுற்றும் போது இந்த பின்னு மூவ் பண்ணி டீசலை பம்ப் பண்ணி இழுத்து பம்ப் பண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கும். என்ஜினை ஸ்டார்ட் பண்ணி இருக்கும்பொழுது, என்ஜின் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கும்போது தான் நடக்கும். நம்ம ஃபில்டர் மாத்திரம் இல்லைங்களா, அல்ல வேற ஏதாவது ஒரு மெக்கானிக் ஒர்க், என்ஜின் ஆஃப் பண்ணி கண்டிஷன் இருக்கும்போது மெக்கானிக் ஒர்க் ஃபில்டர் மாற்றுறதோ, லைனை க்ளீன் பண்ணுறதோ, அது பேஞ்சோ போல்ட் மாற்றுறதோ, அல்லது இந்த ஃப்ளெக்சிபிள் ஹோஸ் ஏதாவது தேஞ்சு போய் டேமேஜ் ஆகியிருந்தா இந்த ஃப்ளெக்சிபிள் ஹோஸ் கூட எங்கேயும் உரசாமல் இருக்கணும். சைடில் பாடியில் எங்கேயோ சேஸ்லையோ உரசனாக்கா ரன்னிங்கில் போகும்போது உரசி ஹோல்ஸ் ஃபார்ம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா. அப்போ இருந்தால் என்ன ஆகும், அதுவே யார் உள்ள என்ட்ராயிடும். அதெல்லாம் எதுலையுமே ஃபவுல் ஆகக்கூடாது, உரசக்கூடாது. சரிங்களா. அப்போ அதுமாரி சூழ்நிலை என்ஜின் ஸ்டார்ட் பண்ணி இருக்க போகல. அப்போ தான் இந்த ஹேண்ட் பிரைமிங் டிவைஸ் வேணும். என்ஜினுடைய சக்தி, என்ஜின் சக்தி இதுக்கு கிடைக்காத பொழுது அந்த ஃபீட் பம்ப் வேலை செய்யணும், லைனில் இருக்கிற ஏர் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த ஹேண்ட் பிரைமிங் டிவைஸ் இருந்தால் தான் நம்ம கையால் பம்ப் பண்ணி அந்த ஏரை வெளியேற்ற முடியும். அதுக்காக தான் அந்த ஹேண்ட் பிரைமிங் டிவைஸ் முக்கியம். சரிங்களா. எல்லாமே ப்ராப்பராக இருக்கணும். உங்களுக்கு அந்த லோ ப்ரெஷர் சக்ஷன் லைன், லோ ப்ரெஷர் லைன் இதில் தான் அதிகபட்சம் ஏர் என்ட்ராக வாய்ப்பு இருக்குது. இந்த எஃப்ஐபியிலேருந்து வெளியே போகுது இல்லைங்களா, ஹை ப்ரெஷர் லைன், இதில் ஏர் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஹை ப்ரெஷர், அதனால் அதுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் உள்ள ஏர் என்ட்ரி இருக்கக்கூடிய இடம் அந்த சக்ஷன் லைன், அடுத்தது லோ ப்ரெஷர் லைன். இதில் இருக்கக்கூடியது அந்த ஏர் ஸ்க்ரூ, ப்ளீடிங் ஸ்க்ரூ. இந்த ஸ்க்ரூ லூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹேண்ட் பிரைமிங் டிவைஸை பம்ப் பண்ணும்போது அந்த ஏர் வெளியேற்றிடும். சரிங்களா. ஒரு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ராப்பராக கொஞ்சம் மைண்ட் அப்ளை பண்ணி எதுலேயுமே சிறு கோளாறு கூட இல்லாமல் முழுமையாக சரியாக பண்ணணும். உதாரணத்துக்கு
இந்த பேஞ்சோ போல்ட்டை கைட்டி மாற்றோம்னாக்கா சப்போஸ் இந்த மெயின் பைப்பு இந்த விட்டு பம்பை கைட்டி க்ளீன் பண்ணி போடும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த பேஞ்சோ வாஷர் புதுசாக மாற்றணும். ஏற்கனவே அந்த பேஞ்சோ வாஷர் ஜஸ்ட் அலுமினியம் வாஷர். அந்த பேஞ்சோ போல்ட்டை போட்டு டைட் பண்ணும்போது அந்த அலுமினியம் வாஷர் நசுங்கி இருக்கும். சரிங்களா? திரும்ப அந்த 2 வாஷரை மாற்றுறதுக்கு பண்ணிட்டு பழைய புது போல்ட்டு போட்டு பழைய வாஷரே போட்டால் என்ன ஆகும், அந்த ஏற்கனவே நசுங்கி இருக்கிற இடம் இருக்கு இல்லைங்களா, அதில் போய் ஃபுல் சீட்டிங் கிடைக்காது. அப்போ லேசாக வாட்டர் ஏர் உள்ளே என்ட்ராகி கசிஞ்சு உள்ளே போக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த ஒவ்வொரு முறையும் கைட்டு மாட்டும்போது அந்த பேஞ்சோ வாஷரை புதுசாக மாற்றிட்டாக்கா ஃப்ரெஷ் புது வாஷர் ஒரு நல்ல சீலண்ட்டாக ஆக்ட் பண்ணும். முழுமையாக உள்ள ஏர் என்ட்ராவது தடுக்கும். அந்த போல்ட்டை போட்டு டைட் பண்ணும்போது பேஞ்சோ வாஷர் அலுமினியம் வாஷர் நசுக்கி ஃபுல் சீட்டிங் கிடைச்சிடும். புரியுதுங்களா? அதனால் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கேர் எடுத்துக்கங்க. ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கொஞ்சம் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடித்திருக்கும் பட்சத்தில் நண்பர்கள்லாம் ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம். நான் உங்கள் இளஞ்செழியன்.